ஹலோ எவ்ரிவன், நான் உங்க பாலா பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா மோன்ஜாரோ இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷனுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த இன்ஜெக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இது நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளுக்கு பலனை கொடுக்குது, இந்த இன்ஜெக்ஷனுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த இன்ஜெக்ஷனை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, இந்த இன்ஜெக்ஷனை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் என்பதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். டைப் 2 டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணவும், உடல் எடையை குறைக்கவும், முக்கியமான பலன் உடல் எடையை குறைக்கவும் இந்த மருந்து பயன்படுது. இந்த மருந்து வாரத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இதனுடைய முக்கியமான வேலையே உடல் எடையை குறைக்கிறது. ஒபிசிட்டியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதிகப்படியான உடல் எடை இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து எடுத்துக்கிறது மூலமா அவங்களுடைய உடல் எடை குறையும், அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க அதிகப்படியான பசியை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய பசியினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால உணவு அவங்க கம்மியா எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மெட்டபாலிசம், செரிமானத்தை அதிகரிக்குது. இவங்க கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ணி அதிகப்படியான உடல் பயிற்சி செஞ்சு இந்த மருந்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது. அடுத்த பெனிஃபிட் என்னன்னா, இந்த மருந்து எடுத்துக்கும் போது கூட சேர்ந்து இன்சுலினும் எடுத்துக்கிட்டாங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்டவங்களுடைய HbA1c லெவல் கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம உடல் எடையும் அதிகப்படியா குறைக்கிறதுக்கு இந்த இன்சுலின் பிளஸ் இந்த மருந்து பயனுள்ளதா இருக்கு. இந்த மருந்து நம்ம இன்சுலின் போடக்கூடிய பெண் போன்ற அமைப்பிலேயே அவங்க கொடுத்திருக்கிறதுனால நமக்கு என்ன அளவு டோசேஜ் வேணுமோ அதை டயல் பண்ணி ஈஸியா நம்ம உடம்புக்குள்ள போட்டுக்கலாம். இந்த மருந்தினுடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. ரொம்ப அதிகப்படியான பெனிஃபிட் இல்ல, பட் ரத்த அழுத்தம், கொழுப்பு, ட்ரைகிளிசரைடு இதோடைய லெவல் இது கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மோன்ஜாரோ இன்ஜெக்ஷன் டைப் 1 டயபெட்டிஸால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அங்கீகரிக்கப்படலை, அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி டைப் 2 டயபெட்டிஸால பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். குளுக்கான் போன்ற பெப்டைட் 1 மற்றும் குளுக்கோஸ் சார்ந்த இன்சுலினேட் ரேபிக் பெப்டைட் ஆகியவற்றுக்கான ஒரு செயற்கை பாலிபெப்டைட் இரட்டை அகோனிஸ்ட் இது. இந்த மருந்துல சுமார் 39 வகையான அமினோ அமிலங்கள் இருக்கு. இது இறப்பை தடுப்பு பாலிபெப்டைடான ஒரு அனலாக் முறையாகும். இது செயற்கை ரீதியா இது பான்கிரியாஸ்ல இன்சுலின் செக்ரேஷன், இன்சுலின் வெளியிடுவதை அதிகப்படுத்துது, தூண்டி விடுது. ஸோ அதனால இன்சுலின் அதிகப்படியா சுரக்குது. ஸோ இதனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவை இன்சுலின் குறைக்குது. இது அடிப்போனெக்டின் அளவை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம இரட்டை அகோனிசம் பண்பு இதுகிட்ட இருக்கு. அதனால குளுக்ககான் போன்ற பெப்டைட் 1 அகோனிஸ்ட் விட அதிக சர்க்கரையினுடைய அளவை கணிசமா இது குறைக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவை இது குறைக்குது. இதனால டைப் 2 டயபெட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுகளுக்கு பசியை இது குறைக்குது, பசியை இது தணிக்குதுன்னு தான் சொல்லணும். பசி எடுக்காம அவங்களுக்கு இது பசி எடுக்காத அளவுக்கு பார்த்துக்குது. அடுத்து, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க, சிறுநீரக செயலிழப்பு நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இவங்க இந்த மருந்தை எடுத்துக்கிறது பாதுகாப்பு கிடையாது. அதே போல பிரெக்னெண்டா இருக்கிற காலத்துல குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறவங்க, இவங்க இந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு பாதுகாப்பானது கிடையாது. அடுத்து, இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து எடுக்கிறதுனால வயிற்று வலி, குமட்டல், வாந்தி, பசி எடுக்காம இருக்கிறது, மலைச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, ஊசி போட்ட இடத்துல ஸ்கின்ல வீக்கம் இல்லைன்னா சிவந்து போதல், இந்த மாதிரியான சைடு எஃபெக்டில் ஏற்படக்கூடும். இது மட்டும் இல்லாம சில தீவிரமான சீரியஸான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான சிறுநீரகத்துல பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ரத்த நாளங்கள் சேதமடைய வாய்ப்பு இருக்கு, பித்தப்பை செயலிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, பசி அதனுடைய அளவு கம்மியாகிறதுனால உடல் எடை குறையுது. உடல் எடை குறையிறதே ஒரு சைடு எஃபெக்ட் தான். வயிறு வலி இல்லைன்னா வீக்கம், வயிற்றுல வீக்கம் ஏற்படுவது, இதயத்தை அதிகப்படியாக துடிக்க வைக்கிறது, ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்றது, இது போன்ற சீரியஸான பக்க விளைவுகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இன்ஜெக்ஷன்
உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்பவும் உங்களுடைய ஒபிசிட்டி உங்களுடைய வெயிட்டினுடைய அளவுக்கேற்பவும் இதனுடைய டோசேஜ் 2.5 5 7.5 இந்த மாதிரி மாறும். இது வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கணும். உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இதை நீங்க எடுத்துக்கங்க. இது உங்களுடைய வெயிட்டினுடைய அளவை பொறுத்து உங்களுடைய சக்கரனுடைய அளவை பொறுத்து இதனுடைய டோசேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மருந்தை உங்க டாக்டருடைய ஆலோசனைப்படி நீங்க எடுத்துக்கங்க. இந்த மருந்தை நீங்க செல்ஃபா எடுத்துக்க கூடாது. உங்க டாக்டருடைய ஆலோசனை பெற்றுதான் கன்சல்டேஷன் பண்ணி தான் எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டான பலனை கிடைக்கும். உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளை ஏற்படாது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அப்படியே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, நம்ம உடம்புக்குள்ள போய் இது எப்படி வேலை செஞ்சு நம்மளுடைய சக்கரையுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணுது, உடல் எடையை எப்படி குறைக்குது என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.